Hello everyone, welcome to my channel. MongoDB யூஸ் பண்ணி ஒரு Spring Boot applicationல CRUD ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். CRUD is nothing but create, update, read and delete. ஓகேவா? இந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம Spring Boot யூஸ் பண்ணி MongoDBல எப்படி பண்ணலாம் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு Spring அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, start.spring.io, இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா இங்கேயே வந்து அது உங்களுக்கு ஒரு எம்டி ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் ப்ராஜெக்ட் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் Gradle யூஸ் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைனா Maven யூஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து லாங்குவேஜ் நான் Java தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் என்ன அப்படின்றத இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ப்ராஜெக்ட் மெட்டாடேட்டா இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்கள் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். நான் CRUD பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து CRUD டெமோன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட் மாற்றணும் இல்லை வந்து குரூப் பேக்கேஜ் நேம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங் வந்து ஜாராக இருக்குமா இல்லை வாராக இருக்குமா அப்படிங்கிற நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். தென் ஜாவா வெர்ஷன், நீங்கள் என்ன வெர்ஷனில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோடய டிபெண்டன்சி செட் பண்ணோம். என்னோடய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு நான் என்னென்ன டிபெண்டன்சி தேவையோ அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் டிபெண்டன்சின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரிங் வெப் வேணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஸ்ப்ரிங் வெப் வேணும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லாம்பக் வேணும் எனக்கு. ஸோ இந்த லாம்பக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டர்செட்டஸ்லாம் தனியாக எழுதிட்டுருப்போம். நம்ம இந்த லாம்பக் யூஸ் பண்ணால் கெட்டர்செட்டஸ் எதுவுமே தனித்தனியாக எழுத தேவையில்லை. அதுவே வந்து என்ன பண்ணிக்கும், பை டிஃபால்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MongoDB தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் டேட்டா மோங்கோ வந்து எனக்கு வேணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் மோங்கோன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் டேட்டா MongoDBன்னு சொல்லிட்டு வருதா, இது ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஜெக்ட் லொக்கேஷன் போய்க்கோங்க. ஜஸ்ட் வந்து அதை நான் காப்பி பண்ணி வேறு ஒரு லொக்கேஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேங்க. CRUDன்ற ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் IntelliJ IDEA எடிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கம்யூனிட்டி எடிஷன் தான். சப்போஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த எடிட்டர் ப்ரிஃபரபுளாக இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்டை வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ராஜெக்ட் லொக்கேஷன் ஃபஸ்ட் நான் சூஸ் பண்ணணும். D:/Java ஜாவான்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ப்ராஜெக்டை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்டை வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு என்னென்னா டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ராஜெக்டில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னோடய டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சோர்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? SRC ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே மெயின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா application.properties அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் இல்லையா, இந்த ஃபைலுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சர்வர் போர்ட், அதுக்கப்புறம் வந்து MongoDBக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய அப்ளிகேஷனோட சர்வருக்கான போர்ட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். பை டிஃபால்ட்டாக அந்த போர்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8080 தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த போர்ட் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 8089 ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய MongoDBயை இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்ப்ரிங் டேட்டா மோங்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டேட்டா MongoDB.host அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். எந்த ஹோஸ்ட்டில் என்னோடய MongoDB இப்போ இருக்குது, ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஹோஸ்ட் நேமை இங்கே கொடுப்பேன். சப்போஸ் நாங்கள் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கேன். மேபி உங்களோடது வந்து க்ளவுடில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சர்வரோட URL இங்கே டேரெக்டாக வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு டேட்டா ஃபெச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய MongoDBக்கான போர்ட் கொடுக்கணும். ஓகேவா?
என்னோட லோக்கலில் பை டிஃபால்ட்டாக வந்து 27017 அப்படின்ற போர்ட்டில் தான் MongoDB ரன் ஆகும். ஸோ அதனால நான் வந்து அந்த போர்ட்டை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். ஸோ நான் வந்து CRUDன்ற ஒரு நேமில் ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கேன் என்னோடய MongoDBயில். ஸோ ஃபஸ்ட் நான் என்னோடய DB உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் என்னோடது ரன் ஆகிட்டுருக்கு. போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 27017 இந்த போர்ட் நம்பரில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ என்னோடய டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே வந்து CRUD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த CRUDக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த ப்ராடக்ட் கலெக்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டா வந்து ஒரு டாக்குமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட் எப்படி அப்டேட் பண்ணுறது, அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ரேஷன்ஸ் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் இப்போ நான் இங்கே என்ன பண்ணிவிட்டேன், என்னோட டேட்டாபேஸ் நேம் CRUDன்னு கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோட MongoDBக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய டேட்டாபேஸ்க்கு வந்து நான் இப்போ எதுவுமே பாஸ்வேர்ட் செட் பண்ணல. ஸோ அதனால் நான் பாஸ்வேர்டை பற்றி இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. சப்போஸ் நீங்கள் உங்கள் MongoDBக்கு பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை இங்கே என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் DTO அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த DTOக்குள்ளே தான் வந்து என்னோடய என்டிட்டி கிளாஸை வந்து நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ எதுக்கு வந்து கோட் எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கலெக்ஷனுக்கான மேப்பிங்கை தான் இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவையோ அது எல்லாமே இந்த கிளாஸ்க்குள்ளே வரணும். ஸோ என்னோடய கிளாஸ் நேம் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ன்ற நேமில் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளாஸை வந்து நான் இப்போ என்டிட்டி கிளாஸாக மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கெட்டஸ் செட்டஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லாம்போக்லேருந்து எடுத்துக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டோட நேமை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது வந்து மோங்கோவில் என்ன கலெக்ஷனில் இந்த டேட்டாஸ்லாம் போய் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கலெக்ஷன் நேம் கொடுத்துட்டேன். இது வந்து என்ன பண்ண அப்படின்னா, இந்த CRUDன்ற டேட்டாபேஸில் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ள டேட்டாஸை வந்து நான் மேனிபுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ராப்பர்ட்டிஸை இங்கே டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து @id யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் நேம் வேணும். ஸோ அதனால் வந்து நான் நேம் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷன் வேணும், அதையும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை பற்றின ப்ரைஸ் வேணும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது, இது வந்து மேபி நம்பர் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இண்டீஜராக யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளோட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை டபுளாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இண்டீஜர் நம்பர்ஸ்க்கு என்னென்ன வந்து வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் டைப்பை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கேட்டகரி அண்ட் பிராண்ட் வேணும். ஓகேவா, ப்ரைவேட். ஸோ கேட்டகரி நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கேட்டகரி யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு அதோட பிராண்ட் வேணும், அதாவது என்ன பிராண்ட் அந்த ப்ராடக்ட் அப்படின்றதோட டீட்டெயில் வேணும். ஸோ அதனால் வந்து நான் பிராண்ட் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வாங்கிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டேன், ப்ரைஸ் வாங்கிட்டேன், கேட்டகரி அண்ட் பிராண்ட் வாங்கிட்டேன். ஸோ இந்த டீட்டெயில் வந்து எனக்கு இப்போதைக்கு போதும். ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் நான் ஜெனரேட் பண்ணுறதுக்கு. மேபி நீங்கள் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் ஜெனரேட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ நீங்கள் அதை எல்லாத்தையும் வந்து இங்கே என்ன பண்ணிக்கோங்க, டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம டேட்டாபேஸ் டாக்குமெண்ட் கூட மேட்ச் ஆனதை செக் பண்ணிக்கலாம். நேம் இருக்குது, கேட்டகரி இருக்குது, பிராண்ட் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் எல்லா டீட்டெயிலையும் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும், ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணணும். அதாவது வந்து நான் MongoDB யூஸ் பண்ணி க்ரியேட் ஆப்ரேஷன் பண்ணணும், அப்டேட் ஆப்ரேஷன் பண்ணணும், டெலீட் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் நேம் வந்து ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸாக க்ரியேட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராடக்ட் ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த ப்ராடக்ட் ரெபாசிட்டரியை நான் வந்து மோங்கோ ரெபாசிட்டரி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மோங்கோ ரெபாசிட்டரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மோங்கோ ரெபாசிட்டரி கூட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டுக்கு டிஃபைன் பண்ண டிடிஓ இருக்கு இல்லையா, அந்த டிடிஓவை இங்கே கால் பண்ணோம். ஸோ என்னோடய ப்ராடக்ட் ஐடி எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் ரெபாசிட்டரிக்கான கோடு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், என்னோடய சர்வீஸ்க்கான கோடு எழுதணும். அப்படி இல்லைனா டேரெக்டாக நான் கண்ட்ரோலரில் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெபாசிட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன்ன்றதுனால நீங்கள் டேரெக்டாக வந்து கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் டேரெக்ட் ஸ்ப்ரிங் அந்த ரெபாசிட்டரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணல, வேறு ஏதாவது வந்து ஸ்ப்ரிங் மோங்கோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் லேயரில் நீங்கள் பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு சர்வீஸ் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த சர்வீஸ்க்குள்ளே ப்ராடக்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸாக தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இது சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன் தெரியணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணணும், அட் சர்வீஸ் அனடேட்டர் யூஸ் பண்ணணும். இல்லைனா இது வந்து என்ன பண்ணிக்கும், ஒரு நார்மல் கிளாஸாக எடுத்துக்கும், இது ஒரு சர்வீஸாக எடுத்துக்காது. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் ரெபாசிட்டரி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட் ரெபாசிட்டரியை வந்து இங்கே ஆட்டோ ஒயர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னோடய ப்ராடக்ட் ரெபாசிட்டரி வந்து நான் ஆட்டோ ஒயர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ணணும், என்னோடய கிரெட் ஆப்ரேஷனுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நான் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கான கோட் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மெத்தட் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் டைப் எப்படி இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெபாசிட்டரியிலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லா ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு ஃபைன் பண்ணி இங்கே கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஃபைண்ட் ஆல் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பை டிஃபால்ட் நம்ம அந்த மோங்கோடிபி ரெபாசிட்டரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, அதோட மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் கெட் சிங்கிள் ப்ராடக்ட், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் கெட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து கெட் ப்ராடக்ட் பை ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் ஐடியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயிலை கெட் பண்ணுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த மெத்தட். ஓகேவா? ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் டைப் என்ன கொடுத்துருக்கேன், ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ப்ராடக்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு மெத்தட் நேம் கொடுத்துருக்கேன். இங்கே ஐடி வந்து நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நம்ம டிடிஓவில் ஸ்ட்ரிங்காக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து இன்டீஜர் அப்படின்னு இருக்கா. ஸோ அதனால் வந்து இங்கே எரர் காமிக்குது. ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரிங்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் கோட் அப்படின்றதுனால அது ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஜிடப் கோபைலட் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிறதுனால பை டிஃபால்ட்டாக அது கோட் சஜஷன் கொடுத்துரும். ஓகே, இது வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஐடி பேஸ் பண்ணி ப்ராடக்டை வந்து ஃபைன் பண்ணும். ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு ப்ராடக்டை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் ஆட் பண்ணோடனே அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து நான் ப்ராடக்டாக கொடுத்துருக்கேன். ஆட் ப்ராடக்ட் மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை இங்கே கெட் பண்ணுறேன். ஸோ ரெபாசிட்டரியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் மோங்கோடிபியில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ராடக்ட். ஸோ இதுவும் அதே தான், சிங்கிள் ப்ராடக்டை தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதில் வந்து எப்படி உங்களுக்கு அப்டேட் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக ஆட் ப்ராடக்ட் பண்ணும்போது அதில் ப்ராடக்ட் ஐடி இல்லாமல் இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்டேட் ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ராடக்ட் ஐடி இருக்கும். ஸோ அதனால் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடியில் எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க டேட்டா வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டெலிட்.
ஸோ delete ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி delete பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி ப்ராடக்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான் delete பண்ணுவோம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி பேஸ் பண்ணி delete பண்ணோம், அப்படி இல்லைனா ஒரு பர்டிகுலர் பிராண்டில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே delete பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கஸ்டம் queries எழுதிக்கலாங்க. ஸோ அதுவும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் delete ப்ராடக்டான கோட் எழுதிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா delete by அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கோட் எல்லாமே வந்து சரி நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து delete பண்ணிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராடக்டை வந்து அந்த பிராண்ட் நேம் வச்சுருக்கேன், கேட்டகரி வச்சுருக்கேன். இதை பேஸ் பண்ணி எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கான கோடை தான் நான் எழுதணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் ரெபாசிட்ரி போய்க்கோங்க. இந்த ரெபாசிட்ரிக்குள்ளே ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் வேணும். எதை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா கேட்டகரி நேமை பேஸ் பண்ணி வேணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அது ரிட்டன் டைப் எப்படி இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ரிட்டன் டைப் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட்டுன்றதுங்களில் அதனால் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் பை கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சஜஸ்ட் பண்ணுது. பார்த்தீங்களா? இப்போ நான் கேட்டகரி பேஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து என்னோடய கேட்டகரி நேமை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணோம், அந்த கேட்டகரி நேமில் இருக்க எல்லா ப்ராடக்டையும் நமக்கு லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி எனக்கு என்ன வேணும், லிஸ்ட் பை பிராண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிட்டன் டைப் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேணும், ஃபைன் பை பிராண்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோம், நமக்கு அந்த பிராண்ட் நேமில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து 2 சர்வீஸ் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து get all products by category. ஓகேவா? இப்போ கேட்டகரிக்கான கோட் முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெபாசிட்டியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைன் பை கேட்டகரி அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோமா. இந்த மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கஸ்டமாக எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிராண்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் வேணும். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கான கோடு எழுதிக்கிறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் பை பிராண்டுன்னு இருக்கா, இதுவும் நம்ம கஸ்டமாக எழுதினா குறி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஓ ரெடி, ரெபாசிட்ரி ரெடி அண்ட் சர்வீஸ் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இன்னொரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோலர் பேக்கேஜ்க்குள்ளே ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட் கண்ட்ரோலர். ஓகே, அப்போ ப்ராடக்ட் கண்ட்ரோலர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கண்ட்ரோலர் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்றது என்னோடய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு தெரியணும். ஸோ அதனால் நான் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனோட்டேஷன் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸ் பார்த்து நான் கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து இங்கே ரிக்வஸ்ட் மேப்பிங் அப்படின்ற அனோட்டேட்டர் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய URL எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? API/ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். நான் அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்த எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸை இங்கே ஆட்டோ ஒயர் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் சர்வீஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட் சர்வீஸை இங்கே ஆட்டோ ஒயர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நாங்கள் என்னென்ன மெத்தட் சர்வீஸ் லேயரில் கொடுத்துருந்தனோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும், ரிக்வஸ்ட் மேப்பிங்கை இங்கே மேப் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி மெத்தட் வந்து சர்வீஸில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரிக்வஸ்ட் மேப்பிங்கை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கெட் மேப்பிங்கில் தான் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு HTTP கெட் கால் யூஸ் பண்ணி தான் எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸையும் என்ன பண்ண போகிறேன், இங்கே வாங்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடிங் எழுதிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் சர்வீஸில் கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மெத்தடை இங்கே இன்வோக் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன பண்ணும், என்னோடய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம், கெட் ப்ராடக்ட் பை ஐடி. ஓகேவா, அதுக்கான கோடுங்க எழுதணும். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், கெட் மேப்பிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடின்னு இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப நான் ப்ராடக்ட்னு கொடுத்தேன்னா மேபி யூஆர்எல் பார்த்து யூசர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்து ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துக்கிறேன், டீட்டெயில்ஸ் ஸ்லாஷ் ஐடி. இப்போ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலை ஐடியை பேஸ் பண்ணி நான் கெட் பண்ண போகிறேன் அப்படின்ற மீனிங்ஃபுல்லாக இது இருக்கும். ஸோ இதுக்கான கோடை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது எப்பயுமே வந்து நமக்கு என்ன பண்ணோம், ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில் தான் ரிட்டன் பண்ணோம். ஸோ அதனால் வந்து ப்ராடக்ட் அப்படின்றத ரிட்டன் டைப்பாக கொடுத்துக்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பாத் வேரியபிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாத் வேரியபிள் என்னென்னா இந்த யூஆர்எல் கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து பாத் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து தான் இது என்ன பண்ணிக்கும், இந்த ஐடியை வந்து கெட் பண்ணிக்கும். ஓகேவா, இங்கே நீங்கள் ஐடின்னு எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஐடின்றது இருக்கணும். ஓகேவா, மேபி இது கேஸ் சென்சிட்டிவ் ரெண்டுமே. ஸோ இங்கே வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயும் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும். இங்கே ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் கண்டிப்பாக ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். அண்ட் அகெயின் இங்கே டைப் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு மாற்றிக்கிறேன், வேரியபிள் டைப். ஸோ இப்போ எனக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்டை கெட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ராடக்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்ட் டீட்டெயிலை வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் என்னோடய பேக் எண்டுக்கு கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கெட் மேப்பிங்கோ இல்லை டெலீட் மேப்பிங்கோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்று புட் யூஸ் பண்ணலாம், இல்லை போஸ்ட் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து ஒரு டீட்டெயில் வந்து ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து திரும்ப நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா புட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷ் ஆட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதில் ஆட் ப்ராடக்ட் அப்படின்ற மெத்தட் வந்துச்சு. இதோட ரிட்டன் டைப் வந்து ப்ராடக்ட் தான் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி ப்ராடக்ட் சர்வீஸில் ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துட்டோம். ஓகேவா, பட் இங்கே எப்படி அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோமா, இந்த ரிக்வஸ்ட் பாடியிலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை கெட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்து எப்படி ரிக்வஸ்ட் பாடியிலேருந்து கெட் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் ப்ராடக்ட்டுக்கான கோடு வேணும். ஸோ இங்கே வந்து நான் புட் மேப்பிங் யூஸ் பண்ணணும். ஸோ புட் மேப்பிங் யூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எதுக்குன்னா எந்த ப்ராடக்ட்டை நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஐடியை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், யூஆர்எல்லே அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 2 வேரியபிள் வேணும். ஒன்று வந்து ஐடின்றது வேணும். ஸோ ஐடி வந்து பாத் வேரியபிளாக நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பாத் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரிக்வஸ்ட் பாடியிலேருந்து என்ன வேணும், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அதனால் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ நான் இந்த அப்டேட் ப்ராடக்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், வெறும் ப்ராடக்ட் டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஐடியும் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தடை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம். இப்போ நான் ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை பேஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த டீட்டெயில் வந்து என்னோடய டிபியில் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறேன் இந்த ஐடியை பேஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் அந்த டீட்டெயில் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த டீட்டெயிலோட ரெக்கார்டை அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கான கோடு இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். நான் குவான்டிட்டின்ற ஒரு இதுவே கொடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும், அதையும் நான் செக் பண்ணணும். ஓகேவா, இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணிடும், அதுக்குள்ளே டீட்டெயில் ஆட் பண்ணி கொண்டு வந்து எனக்கு இங்கே சேவ் பண்ணிடும். சப்போஸ் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து அங்கேருந்து என்ன ப்ராடக்ட் வருதோ அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை கொண்டு வந்து இங்கே சேவ் பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். சப்போஸ் அது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணோம், அதை புது ப்ராடக்டாக இங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோட் எழுதிப்போம்.
return product repository dot save இங்கே வந்து நம்ம ராவாக டீட்டெயில் கெட் பண்ணுறோம்ல யூஏலேருந்து அந்த டீட்டெயிலை வந்து இங்கே சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஓகே, சப்போஸ் இந்த அப்டேட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, ஏற்கனவே டீட்டெயில் இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டீட்டெயிலை வந்து புதுசாக என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி எழுத தேவையில்ல. இந்த மாதிரி எந்த கேசஸில் வரும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 கலெக்ஷன் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸுங்கிற டீட்டெயில் இருக்குது. அந்த ப்ராடக்டோட வந்து யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து வேறு ஒரு கலெக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ஃபீட்பேக் வந்து ஒரு கலெக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஐடியை பேஸ் பண்ணி ஃபீட்பேக் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேசஸில் இந்த கோட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வந்து அந்த ஃபீட்பேக் கலெக்ஷனில் எல்லா ப்ராடக்ட்டுமான ஃபீட்பேக் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா அந்த ஃபீட்பேக் டீட்டெயிலில் புதுசாக அங்கே ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் இந்த கோடு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும். ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்கான கோடு எழுதிட்டோமா, அடுத்து வந்து டெலீட்கான கோடு எழுத போகிறோம். ஸோ டெலீட் ப்ராடக்ட்கான கோடு எழுத போகிறோம். இதில் வந்து நான் டெலீட் மேப்பிங் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பாத் வேரியபிளாக நான் ஐடியை வாங்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாத் வேரியபிளாக வந்து நான் ஐடி வாங்கிட்டேன்னா, ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் டெலீட் பண்ண உடனே ரிட்டர்ன், ஸோ ப்ராடக்ட் டெலீட்டட் வித் ஐடி, இந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். நான் வந்து ஜஸ்ட் யூஏலேருந்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ப்ராடக்ட் டெலீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபைன் பை கேட்டகரி, ஃபைன் பை பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருந்தேன்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி டேட்டாவை கெட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது கெட் மேப்பிங். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கேட்டகரி நேமை இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ அதை அங்கே வாங்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோடுங்க எழுதிட்டேன். இது லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய சர்வீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருந்த கெட் ப்ராடக்ட்ஸ் பை கேட்டகரி அப்படின்ற மெத்தடை இங்கே இன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து என்ன பண்ணிடும், அந்த கேட்டகரி நேமில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் இங்கே ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் கெட் ப்ராடக்ட்ஸ் பை பிராண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, இங்கேயும் நான் என்ன தான் யூஸ் பண்ண போகிறேன், கெட் மேப்பிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து பிராண்ட் நேம் அப்படின்றத என்ன பண்ண போகிறேன், பாத் வேரியபிளாக வாங்க போகிறேன். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாத் வேரியபிள் கொடுத்துட்டுச்சா. ஸோ பிராண்ட் நேம் வந்து இங்கே இன்புட்டாக வாங்குகிறேன். அந்த பிராண்ட் நேம் எங்கள் இன்புட்டாக கொடுத்து அந்த பிராண்டை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் லிஸ்ட் என்கிட்ட இருக்கோ அதை வந்து நான் இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்து எல்லா கோடையும் எழுதி முடிச்சிட்டேன். என்னோடய கண்ட்ரோலர் கோட் ஓவர், ரெபாசிட்டரி கோட் ஓவர், சர்வீஸ் கோட் ஓவர் அண்ட் டிடிஓ கோட் ஓவர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரன் கான்ஃபிகரேஷன் பண்ணோம். இதில் போய்ட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இன்டெலிஜி ஐடியா யூஸ் பண்ணுறேன். மேபி நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும் செட்டப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். க்ரெட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அடுத்து நான் ஜாவா மாடல் வந்து இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னோடய மெயின் கிளாஸ் இதில் இருக்குது, அந்த பேக்கேஜ் நான் இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மெயின் கிளாஸை இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? தட்ஸ் ஆல். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த ப்ளே பட்டன் எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ போஸ்ட்மேனில் போய்ட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கெட் ரிக்வஸ்ட்னு இருக்கா. இப்போ உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டில் என்ன போர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா 8089 யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போர்ட் நம்பர் 8089. அதில் பார்த்தீங்கன்னா API/products/all இது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயிலும் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேப் கொடுத்துக்கிறேன். இதுவும் கெட் மெத்தட் தான். இப்போ ப்ராடக்ட்ஸ் சிங்கிள் ப்ராடக்ட் நம்ம என்ன கொடுத்தோம், டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருந்தோமா, டீட்டெயில்ஸ் ஸ்லாஷ் இங்கே வந்து நான் என்ன கொடுக்கணும், ப்ராடக்ட் ஐடி கொடுக்கணும். நம்ம கோடை கண்ட்ரோலர் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், API ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது பேஸ் URL, ஆல் அப்படின்றது வந்து கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ்க்கானது. இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஸ்லாஷ் ஐடி அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்க்கானது. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு சிங்கிள் ப்ராடக்ட்க்கான டீட்டெயில் இங்கே பார்க்க போகிறேன். இங்கே எனக்கு ஐடி வேணும். நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் இதில் போயிட்டு இந்த டாக்குமெண்ட் ஐடி அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்புக் ஏரோட டாக்குமெண்ட் ஐடியை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், அந்த மேக்புக் ஏரோட டீட்டெயிலை வந்து எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டேன், அடுத்து கெட் சிங்கிள் ப்ராடக்ட் பார்த்துட்டேன், அடுத்து வந்து ஒரு புது ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் வந்து மெத்தட் டைப் மாற்றிக்கோங்க, போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாடிக்குள்ளே போயிட்டு ரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட ஜேசன் ஆப்ஜெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நான் ஜஸ்ட் என்னோடய ப்ரீவியஸ் இதிலேருந்து எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் என்னோடய பேஸ் URL, அதுக்கப்புறம் நான் ஆட் அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து ஒரு புது ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கான URL. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாஷ் ஆட் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டேட்டாபேஸில் போய் சேவ் பண்ணும். ஸோ நான் இப்போ கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடின்றது இருக்காது, நேமில் இருந்தால் இருக்கும். பட் இங்கே ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ தட் மீன்ஸ் நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து அது என்ன பண்ணிடுச்சு, நம்மளோட டேட்டா வந்து டேட்டாபேஸில் ஒரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே போய்ட்டு இதை வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 15 Pro Max வரைக்கும் தான் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 அப்படின்றது ஆட் ஆகிருக்கும். இதுதான் வந்து நம்ம ரீசெண்டாக அங்கே வந்து ஆட் பண்ண டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த iPhone 15 அப்படின்றத வந்து iPhone 15 Pro அப்படின்னு அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நியூ இது பண்ணிக்கிறேன். நான் அப்டேட்டுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா புட் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, புட் அப்படின்றத எங்க கொடுத்துக்கோங்க. பாடிக்குள்ளே போயிட்டு சேம் ரா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் டைப் ஜேசனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எண்ட் பாயிண்ட் இங்கே நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்றது வந்து அப்டேட்னு மாற்றணும். ஸ்லாஷ் நம்ம வந்து என்ன டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியை வந்து என்ன பண்ணணும், URL கொடுக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணோம், பாத் வேரியபிளாக எடுத்துக்கும். இங்கே 15 அப்படின்றது வந்து 15 Pro அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து 1 2 3 அப்படின்னு அப்டேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 2 ரெக்கார்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போது நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டீட்டெயில் அப்டேட் ஆகி வந்த ரெக்கார்டு இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து 15 இருக்குது, ப்ரைஸ் வந்து 15236 இருக்கா. இப்போ நான் வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 15 Pro அப்படின்னு மாறிடுச்சு, 1 2 3 மாறிடுச்சு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இப்போ என்னென்னா என்னோடய அப்டேட் மெத்தடும் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து டெலீட் பண்ணணும் ஒரு ரெக்கார்டு. ஸோ ஒரு நியூ மெத்தட் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் அப்படியே இந்த URL அப்படின்னு காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே அப்டேட்டுக்கு பதிலாக டெலீட் யூஸ் பண்ணிக்கோம். ஏன்னா நம்ம டெலீட்ன்றது தான் அங்கே வந்து எண்ட் பாயிண்ட்டாக டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணோம், இந்த ஐடியில் உள்ள ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணோம். தட் மீன்ஸ் அந்த iPhone 15 Pro இருந்துச்சு இல்லையா, அந்த ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணும். இப்போ நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டெலிட்டட் ப்ராடக்ட் டெலிட்டட் வித் ஐடி, இந்த ஐடி நம்பர் கொடுத்துருச்சா. இப்போ போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், எனக்கு இங்கே டேட்டா ஆல்ரெடி இருக்குது. ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா போயிடுச்சு, 15 Pro Max மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது க்ரியேட் அப்டேட் ரீட் டெலிட் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணோம், அந்த 2 கஸ்டம் மெத்தட் எழுதுனேன் இல்லையா, ஃபைன் பை கேட்டகரி, ஃபைன் பை பிராண்ட் எழுதுனேன் இல்லையா, அது ஒர்க் ஆகலைன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அது கெட் கால். ஸோ ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் சேம்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்றது எண்ட் பாயிண்ட். இப்போ கேட்டகரி நேம் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றதாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மொபைல் அப்படின்ற ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன். ஸோ அதனால் மொபைல் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல்ன்ற கேட்டகரியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் இது நான் பிராண்டை வச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பிராண்டு கொடுத்துட்டு இங்கே பிராண்ட் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பிராண்டில் ஆப்பிள்ன்ற பிராண்டில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி MongoDB வச்சு ஒரு CRUD அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட்டில் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.